ஆமேன். இந்த வேளையில கூட பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். தேவன் நம்மளுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். நாம் அவரை சேர்ந்து ஆராதித்து பாடுவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே, என் கீதமுமானீர் என் ரட்சிப்புமானீர் என் ஜீவனின் பலனானவரே, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீரோ, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்த பண்ணி என் தலையை அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஆண்டவர் நம்மளோட தலையை அபிஷேகத்தால் நிரப்புகிறார். அந்த அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன் நாம் ஆராதிக்க வேண்டும் அல்லவா? அதனால் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். என் நல்ல மெய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மெய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீரோ, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆவது மாதத்திலே வாக்குத்தத்தத்தை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எசையா 41 அதிகாரம் 13வது வசனம். எசையா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தை காண ஜெபிப்போம். இந்த நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபைச்சவா. கர்த்தாவின் நல்ல வாக்குத்தத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த வாக்குத்தத்தை பேசுவது நாங்கள் எல்லாம் பண்ணியப்பா. நீங்கள் எங்களோடு இருந்து பேச முடியாது. உங்களோட சத்தத்தை கேட்கதாக ஒவ்வொரு மனுஷனோட உள்ளத்தில் ஆவியான பேச முடியாது கிருபைச்சிங்கப்பா. நீங்கள் தானே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் கர்த்தர் சொல்கிற பார்க்கும்போது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இப்போ முற்பிதாக்களோட அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை சொல்லிடுறான். பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் பயந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த பயந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால், விசுவாசிப்போம் என்றால், கர்த்தரை நம்புவோம் என்றால் அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்ம பயப்படாதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கின்றார். இன்றைய 4வது வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனையில் உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன் கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகிறது. நான் உன் கேடகமாக இருக்கேன், மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவர் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாட்கள் காலங்கள் தாமதமாய் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு பயம், பல காரியங்கள் கடந்து வருகிறது. அப்போது தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன், மகாபலனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி. அப்பொழுது ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. மனத்தை நட்சத்திரங்கள் போன அவளை பெருக பண்ணி கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது காரியத்தை குறித்து பார்த்தோம்னா ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்போது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. இந்த யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எகிப்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனை அடுத்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்தில் அவனை வைத்திருந்தார். ஆனால் அவன் யாக்கோபை அந்த குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு வர சொல்லும்போது யாக்கோபு கலங்கி நிற்கிறான், யோசிக்கிறான், திகைக்கிறான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், நாங்கள் உன்னை கொண்டு போய் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி யாக்கோபோடு சொல்கிறாரு. யாக்கோபோடு சொன்னது மட்டுமில்லை, நீ திரும்பி மறுபடியும் நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லி. யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் கலங்கி நின்றானோ நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலை கலங்கி நிற்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தாமதித்த காரியம் கலங்கி நின்ற நேரத்தில் தாமதியாதபடி கர்த்தர் பயப்படாதுன்னு சொன்ன கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் நம் என்ன செய்வோம், எப்படி போவோம் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நேரத்தில் நீ போனா பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னார். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை அந்த இடத்தில் தானே கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவருமாக இருந்து, நீ கேராகூருக்கு போகாமல் அடிமைதானத்தில் எகிப்துக்கு போகாதபடி கேராகூருக்கு போகணும்னு சொன்னார். அங்கே கர்த்தர் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவனுக்கு உபத்திரவம், நெருக்கம், போராட்டம் கடந்து வந்தது. ஆனால் அப்படினாலும் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் அப்படினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலையில் கலங்கி நின்றாங்க. கலங்கி நிற்கிறதான வேளையில் அநேக முறுமுறுப்பு கீழ்ப்படி நிமித்தமாக அவர்கள் பல சூழ்நிலை நிற்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் கிதியோன் என்ற ஒரு மனுஷனை அவர்களுக்காக முன்பாக தெரிந்தெடுத்தார். அந்த இடத்துல பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லார். பராக்கிரமசாலியே என்று சொல்லும் பொழுது அப்போ அவன் கலங்கி
தவித்த அந்த நேரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் கடந்து வந்தது. மீதியான ஒரே விஷயம் முறியடிப்பது போல் நீ முறியடிப்பாய், நீ போ என்று சொல்லி அடைகிறார். இது என்னால் உண்டான காரியம், நீ போ, பயப்படாதே என்று சொன்னான். கிதியோன் பயப்படாதபடிக்கு அந்த இடத்துல அவன் கடந்து போனான். மீதியானர் எல்லாரையும் முறியடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த பணையினால் நாமும் கர்த்தருடைய வாக்கியில் பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு மனுஷனை பார்க்கும்போது பல சூழ்நிலைகள் கடந்து வரும்போது மனுஷருக்கு எதிர்கொண்டு நிற்க முடியாதபடிக்கு அநேக சூழ்நிலையில் கலங்கி நிற்கிறோம். இனியோட பல குளத்தில் சிறியவன் எளியவன் ஒன்றுமில்லை என்று சொல்லி நிற்கிறான். ஆனால் எளியவனை குப்பையிலேருந்தும் சிறுமையானவன் புழுதியிலேருந்து தூக்கி விடுகிறபடினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அதை காய்ந்தாண்டியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களிலும் கூட கிதியோனை மாத்திரமல்ல, ஆபிரகாமை மாத்திரமல்ல, யாக்கோபை மாத்திரமல்ல, ஈசாக்கை மாத்திரமல்ல, யோசேப்பையும் கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போன தேவன் அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தினார். அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோசேப்பு பல நெருக்கம் உபத்திரம் அவனுக்குள்ளாய் கடந்து வந்தது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு துணை நின்று உதவி செய்து அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்து ஒரு பெரிய மனுஷனாக பெரிய ஒரு அதிபதியாக இந்த இடத்துல மாற்றினார் என்று பார்க்கிறோம். அதே சூழ்நிலையிலே கிதியோனுடைய வாக்கிலும் கர்த்தர் போதுமானவருமாய் இருந்து அந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். மீதியானவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது தாவீது சிறு பையனாக இருந்தான், எளியவனாக இருந்தான், ஒன்றுமில்லாத இருந்தான். கோலியாத்து மிக பெரியவனாக அவன் பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடயத்தோடும் புறப்பட்டு கடந்து வருகிறான். ஆனால் தாவீது பார்க்கும்போது ஒன்றுமில்லாமல் குளங்கற்களோடு கோரிதான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடயத்தோடு கடந்து வருகிறார். ஆனால் நானும் நீ நிந்தித்த இராணுவங்களின் சேனைகளின் அதிபதியாலே கடந்து வருகிறேன் என்று சொல்லி அவன் தைரியமாக அவன் கடந்து போகிறான். அவ்வளோ பெரிய கோலியாத்தை முகங்குப்புறம் விழும்படியாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். தாவீதோடு கூட இருந்தபடினாலே அவ்வளோ பெரிய காரியத்தை அந்த இடத்துல அவர் செய்தார் என்று பார்க்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாறுபட்டு கூட இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம் கர்த்தர் நிச்சயமாகவே கோலியாத்தில் எவ்வளோ பெரிய காரியனாலும் விடுதலை வெற்றியை காண முடியும், வெற்றி மேல் வெற்றி பெற முடியும், செய்ய முடியும். அந்த அதுக்குள்ளாக ஆவியான இருந்தபடினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பவுலோடு கர்த்தர் சொல்கிறார், ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பவுலோடு கர்த்தர் நீர் எனக்கு முன்பாக நிற்க வேண்டாம், பயப்படாதே என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய தேவனாகிய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீர் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், இது உன்னோடு கூட யாத்திரை பண்ணிக்கிற யாவரையும் தேவன் தயவு பண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ பவுலோடு கர்த்தர் சொல்கிறாரு, என்னோடு கூட இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், நீ முன்பாக ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், ஆனால் உன்னோடு யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் நான் உன்னிமித்தமாக விடுவிப்பேன் என்று சொல்லி பவுலோடு சொல்கிறான். ஆனால் பவுல் அவ்வளோ உபத்திரவம் இருக்குங்க, போராட்டங்கள் வந்த போதில் கர்த்தர் பவுலோடு கூட இருந்து ராயனுக்கு முன்பாக நின்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கி மனுஷன் முன்பாக நம்ம தைரியமாக நிற்க முடியாதபடிக்கு, மனுஷன் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு திட்ட நம்பிக்கும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனப்படினாலே பவுலை போல எந்த சூழ்நிலை வந்தாலும் திட மனதாய் தைரியமாய் நிற்கும்போது நம்மோடு கூட இருந்து நமக்காக பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற உதவி செய்ய வல்லவராக இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் நம்மோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற அப்படின்னாலே நன்றி தெரிவிக்கிறேன். இதனாலே அந்த வாக்கு தத்துவத்தை பார்க்கும்போது பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்னான். அந்த வசனத்தின்படியாக ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, யோசேப்போடு, தாவீதோடு, பவுலோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தைரியப்படுத்தி வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்ம சாட்சியாக நிற்போம். கர்த்தர் தாமே போதுமானவன். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார்.
கர்த்தாவே நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. நான் தான் கேட்ட வாசனத்தை வார்த்தையின்படியாக அப்பா பிள்ளைகள் திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறப்பா. இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டு ராஜா நன்றி சொல்ல உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்கள் பயப்படாதே என்று நீங்கள் சொன்னீங்க தகப்பனே. பயப்படாதபடிக்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்க இந்த மாதம் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென்.